வெப்ப அலையின் தாக்கத்தால் சாலைகள் உருகுவது, ரயில் தண்டவாளங்கள் வளைவது, சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் செய்வது என ஐரோப்பாவை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, நெதர்லாந்து போன்ற நாடுகள் தங்களது வரலாற்றிலேயே கண்டிராத மிக கொடுமையான கோடை வெப்ப அலையை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக நெதர்லாந்தில் ரயில் தண்டவாளங்கள் வளைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கொளுத்தும் வெயிலால் சாலைகளின் தார் உருகி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து சிக்னல்களே உருகும் அளவுக்கு வெப்பத்தின் கோர தாண்டவம் உணரப்படுகிறது. வெப்ப அலையின் தாக்கம் கார்களையும் விட்டு வைக்கவில்லை. இவை அனைத்துக்கும் மேலாக எந்தவித அடுப்பும் எரிபொருளும் இன்றி வெறும் சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி பலர் ஆம்லெட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். சூப்பர் மார்க்கெட்டுகளில் சாக்லேட்டுகள் உருகுவதும் வெப்ப அலையின் தாக்கத்தை உணர்த்துகிறது. வெப்பத்தை சமாளிக்க ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு செயற்கை நீரூற்றுகள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. குளிர்காலங்களை தாங்கும் வகையிலேயே ஐரோப்பாவின் சாலைகள், கட்டுமானங்கள், பொருட்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் அதீத கோடை வெப்பத்தை சமாளிக்க இயலாமல் ஐரோப்பாவே உருகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் தனது அறிக்கையில் திமுக ஆதரவுடன் ஆட்சியமைக்க அதிமுக தலைமை முற்பட்டதாக கூறியுள்ளார். தீய சக்தி என ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும் எனவும் வினவியுள்ளார். அதிமுக நிர்வாகிகளின் எதிர்ப்பையும் தொண்டர்களின் தார்மீக உணர்வுகளையும் துச்சமாக மதித்து எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவே அதிமுகவை அழிவிலும் வேதனையிலும் நிறுத்தியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டிற்கு பலியாக தானும் தன்னுடன் பயணித்த தோழர்களும் தயாராக இல்லை என குறிப்பிட்டுள்ள விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் வரும் சனிக்கிழமையன்று தாவேக்காவில் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரும் தாவேக்க தலைவருமான விஜய் முன்னிலையில் இருவரும் கட்சியில் ஐக்கியமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மேலும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைய முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் முன்னாள் அமைச்சர்களான எம்.எஸ்.எம். ஆனந்தன், திருச்சி வளர்மதி ஆகியோரும் தாவேக்காவில் இணையவிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை விமர்சித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் அரசியல் அலங்கோலத்தை முதல்வர் அரங்கேற்றி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். அரசியல் அலங்கோலத்தை தட்டி கேட்பதற்கு விஜயன் மகுடிக்கு மயங்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்திற்கு இப்போது வேண்டுமானால் துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனி இப்படியே தான் காலம் போகும் என்று மாண்புமிகு முதல்வர் விஜய் நினைத்தால் அது தவறு. விரைவிலேயே தயாராகுங்கள் முதல்வர் அவர்களே. தமிழ் சமுதாயம் உங்களுக்கு துணிச்சலான முடிவை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலிக்கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்.
பாஜக ஆதரவுடன் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது கூறினார். புதிய தலைமுறைக்கு முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் அளித்த நேர்காணலை குறிப்பிட்டு பேசிய அவர், தங்கள் குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்ள திமுக அதிமுக தலைமைகள் பாஜக ஆதரவுடன் சூழ்ச்சி செய்வதாகவும், அதனாலேயே திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவை ஆதரித்தனர் என்றும் கூறினார். அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி அதை ஆபரேட் பண்ணாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு ஐயா காதர் மொஹிதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்ச்சியின் காரணமாக எப்படி திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ, அதனாலதான் அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து அவ்வளவு பேர் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இதான் நாங்க 1 மாசமா சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு அதற்கான உண்மையை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர துவங்கி இருக்குது. திமுக அதிமுக ஆட்சி அமைக்கும் முயற்சியை இந்த நொடி வரை தொடர்வதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். சில தொழிலதிபர்களுடன் சேர்ந்து முயற்சி நடைபெறுவதாகவும், தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் என்றும் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலாளர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தாம் ஏன் முதல்வராக கூடாது என்று விவாதிக்கும் அளவிற்கு தமிழக அரசியல் தலைகீழாக மாறியிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை மேலவளவு கிராமத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் உள்ளிட்ட 7 பேரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், தாம் ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினிடம் யாராவது கேள்வி எழுப்பினார்களா எனவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஏன் முதலமைச்சராக கூடாது என்கிற விவாதத்தை எழுப்புகிற அளவுக்கு, ஏன் இன்னும் குறிப்பாக திருமாவளவன் ஏன் முதலமைச்சராக கூடாது என்று விவாதிக்கிற அளவுக்கு தமிழக அரசியல் தலைகீழாக மாறி இருக்கிறது. ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனும் ஒரு ஆள் கூட அவரு போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே. எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில், தோற்று போனவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். அடுத்து வரும் தேர்தல்களில் தாவேக கூட்டணியே வெல்லும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒன்று என்னன்னா, தோத்துட்டோம்னாவே இப்படித்தான் பேசுவோம் நம்ம. அதனால என்னன்னா அது ஒரு சிண்ட்ரோம். அதனால அந்த சிண்ட்ரத்தை நீங்க தயவுசெய்து அது குறையா பார்க்காதீங்க. தொடர்ந்து பார்த்தா 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க அதிர்ச்சியில உட்காந்துட்டு என்னடா இப்படி போட்டாங்களே, நாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்டோமே, இவன் போடல, இவன் காசு கொடுத்தோமே, அவன் போடல, இந்த கணக்கெல்லாம் இருக்கும். சிண்ட்ரம் தான். இது ஒரு பெரிய பிரச்சனை தான். யோசிச்சு முடிவு பண்ணட்டும். அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லலை. 2வது கேள்விக்கு, தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும். 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும். 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும். ஜெயிக்க போறது யாருக்குன்னு இதான கேள்வி. தேர்தல் வரும், ஆனா ஜெயிக்க போறது இந்த கூட்டணியா இருக்க போகுது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் பதில் கூற வேண்டும் என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்துள்ளார். காங்கிரஸை தொட்டால் பதிலடி தரப்படும் என மாணிக்கம் தாக்கூர் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாகவும் விமர்சித்துள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டி ஒரு பொது வேட்பாளர் அவர் நிப்பாட்டணும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இது இப்ப தேர்தல் நேரத்தில் தாங்க சொல்ல முடியும். அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் தலைவர் தான் சொல்லுவார். தலைவரை சொல்லிருக்காரு, இன்னொரு 3 மாசம் 6 மாசம் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தொண்டர்லாம் தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தலைவர் தொண்டர் ரெடி பண்ண தேர்தல் வரப்போகுது, 6-7 தேர்தல் வரப்போகுது, அது சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொல்றாருன்னா அதுல ஒரு பொருள் இருக்கும். நேற்று முளைத்த காலம் வருத்தம் பார்த்துக்கலாம். நாங்கள் நேருவே எங்களை கண்டு பயந்து ஓடின காலங்கள் எல்லாம் உண்டு.
இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரிஞ்சு பிறந்து கூட இருக்க மாட்டார் இப்போ. அதனால வரட்டும், வந்து புதுசாக வந்து இதை பேசுறாரு, வந்தோடனே 2-3 நாள் பேசுவாங்க, அப்புறம் அடங்கிடுவாங்க. ஆர்வலர் சோனம் வாங்சுக் மேற்கொண்டுள்ள உண்ணாவிரதம் 3வது நாளை எட்டியுள்ள சூழலில் அவரது இரத்த சர்க்கரை அளவு குறைந்துள்ளதாக போராட்டக் களத்தில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வித்துறை சீர்கேடுகளுக்காக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் இடத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் போராட்ட பகுதிக்கு வரவிடாமல் பொதுமக்களை அரசு தடுப்பதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார்.